சரி, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பாடப்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா, முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு பாடப்பகுதியாக வச்சிருக்கக்கூடிய கம்பராமாயணம். கம்பராமாயணத்துல அகலிகை படலம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கம்பராமாயணத்தில் எழுதுனது பார்த்தீங்க அப்படின்னா கவி சக்கரவர்த்தி கம்பர். வால்மீகியினுடைய ராமாயணத்தை தழுவி கம்பரால் எழுதப்பட்டது தான் கம்பராமாயணம். இதுல 6 காண்டங்கள் இருக்கு. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், 6வது இருக்கிறது யுத்த காண்டம். இதுல பாத்தீங்க அப்படின்னா பாலகாண்டத்துல அகலிகை படலம் வருது. அதை தான் நமக்கு பாடப்பகுதியா வச்சிருக்காங்க. அகலிகைக்கு அவளுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படிங்கிறது சொல்லக்கூடிய பகுதியா தான் இந்த அகலிகை படலம் இருக்குது. இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா விஸ்வாமித்திரர், ராமன், லக்ஷ்மணன் 3 பேரும் கடந்து போறாங்க. போற வழியில சோனை நதிக்கரையை பார்க்குறாங்க. அந்த சோனை நதியில பார்த்தீங்கன்னா நீராடுறாங்க. அந்த நீராடி அன்று மாலையே அந்த இரவு அந்த சோலையில தங்குறாங்க. அடுத்ததான் அதிகாலையில கங்கை நதியை பார்க்குறாங்க. கங்கை நதியை பார்த்து அடுத்தடுத்து நடந்து போறப்போ மிதிலைக்கு வந்து சேர்றாங்க. அப்போ மிதிலை வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் மிதிலையில் இருக்கக்கூடிய சோலைகளை பார்க்குறாங்க. அழகான சோலைகள், ரொம்ப இயற்கை சூழல் நிறைந்த வளங்கள் நிறைந்த அந்த சோலைகளை பார்த்துட்டு அடுத்ததா அங்கே மிதிலை நகரில் இருக்கக்கூடிய நாட்டில் வயல்வெளிகளை பார்க்குறாங்க. இயற்கை சார்ந்த பகுதியில் வயல்வெளிகளில் அத்தனை இயற்கை சூழலும் ஆண்களும் பெண்களும் வேலை செய்யக்கூடியது. அங்கே இருக்கக்கூடிய வயலில் இருக்கக்கூடிய வளங்கள், அதே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள், அதுக்கப்புறம் நீரோடைகள், தாமரை தடாகங்கள், மதில்களை எல்லாம் பார்த்துட்டு அப்படியே 3 பேரும் வந்துட்டு இருக்கிறாங்க. வந்து மிதிலையினுடைய மதில் அடைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்ததா அவங்க நடக்க போறதா இந்த அகலிகையை பற்றி பார்க்க போறாங்க. அப்ப அந்த அகலிகை பார்த்தீங்க அப்படின்னா கௌதம் முனிவருடைய மனைவி. அவங்க கல்லா இருக்கிறாங்க. இந்த சூழல்ல 3 பேரும் விஸ்வாமித்திரர், ராமன், லட்சுமணன் 3 பேரும் இப்போ நடந்து போயிட்டு இருக்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா ராமனுடைய காலினுடைய பாதத்துகள் பட்டு அது வரைக்கும் கல்லா இருந்த அகலிகை மீண்டும் பழைய பெண் உருவத்தை அடையிறான். இந்த காட்சியை பார்த்தோன்னே ராமனுக்கு யார் இவங்க, இவங்களுடைய வரலாறு என்ன அப்படின்னு விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்கிறார். அதுக்கு விஸ்வாமித்திரர் ராமன் கிட்ட சொல்றான், அகலிகை பார்த்தீங்க அப்படின்னா கௌதம முனிவருடைய மனைவி, தர்ம பத்தினி. கௌதம முனிவருக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் செஞ்சு அவங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அழகே பொருந்திய அகலிகைய இந்திரன் அடையணும்னு விருப்பப்படுறான். அப்படி விருப்பப்பட்டு நடக்கக்கூடிய நிகழ்வை தான் ராமன் கிட்ட விஸ்வாமித்திரர் சொல்றார். இப்படி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பணியில குறையாம செஞ்சுட்டு இருந்த அகலிகை ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலையில கௌதம முனிவர் நீராடுவதற்காக ஆற்றங்கரைக்கு போயிடுறாரு. இந்த சூழலை பயன்படுத்திக்கிட்ட இந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா அகலிகை மேல இருக்கக்கூடிய விருப்பத்தினால கௌதம முனிவர் போல தோற்றம் கொண்டு அகலிகை இல்லத்திற்கு வந்துடுறா. அங்க வந்து அகலிகையோட உடன்பட்டு இருக்கிறா. 2 பேரும் இருக்கக்கூடிய சூழல்ல அப்படியே பொழுது விடியுது. நதிக்கரைக்கு போன கௌதம முனிவர் திரும்ப வர்றாரு. திரும்ப வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அகலிகையோடு இந்திரன் தன்னை போலவே தோற்றத்தோடு இருக்கிறத கண்டோன்னே கடும் கோபத்துக்கு ஆளாயிடுறாரு கௌதம முனிவர். அந்த கோபத்துல இந்திரனுக்கு சாபத்தை கொடுத்துறார். இப்படி தவறான செயலை செஞ்ச இந்திரனுடைய உடல் முழுவதும் 1000 கண்கள் உருவாகுவ அப்படின்னு சொன்னோன்னே இந்திரனுக்கு 1000 கண்கள் உருவாயிருது. வந்திருப்பது யாருன்னு கூட தெரியாம உடன் இருந்ததுக்காக அகலிகை மீது கடும் கோபத்துல அகலிகைக்கு சாபம் கொடுத்துறான். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாபம், நீ வந்து இதே உருவத்துல கல்லாய் போவாய் அப்படின்னு சொல்லிடுறாரு கௌதம முனிவர். இதை கேட்டோன்னே ரொம்ப வருத்தப்படுறா. எந்த ஒரு கோபத்திற்கு பின்னாலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாபத்திற்கு பின்னால அதுக்கான நிவர்த்தி, அதுக்கான மனம் இறங்குதல் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த சாபத்துக்கான விமோச்சனமே இல்லையா அப்படின்னு அகலிகையை கேட்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உண்டு. ஏகபத்தி விரதனான ராமனினுடைய பாதம் எப்போது படுதோ அப்போது மீண்டும் பழைய பெண்ணுருவை அடைவாய் அப்படின்னு கௌதம முனிவர் சொல்லிடுறாரு. அது நாள் முதற்கொண்டு பல ஆண்டுகளாக அகலிகை பார்த்தீங்க அப்படின்னா அந்த வனத்திலேயே கல்லா இருக்கிறான். இந்த இதை கேட்டோன்னே ராமன் ரொம்ப வருத்தப்படுறான். என்ன இருந்தாலும் இது இயற்கையான நடந்த நிகழ்வு தான், இதுக்கான காரணம் இது நடக்கிறது இயல்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், இவங்களை அகலிகைய எப்படியாவது கௌதம முனிவரோடு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றா. விஸ்வாமித்திரர், லட்சுமணன், ராமன் 3 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா கௌதம முனிவர்கிட்ட போறாங்க. கௌதம முனிவர்கிட்ட போய்
அகலிகை அவருடைய தவறு செய்தது சரியில்லை, இருந்தாலும் அவங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிருச்சு, இனிமே அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க, ஆகவே நீங்க அவங்கள பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அகலிகைய கௌதம முனிவர்கிட்ட விட்டுட்டு வந்துறாங்க. இது என்ன அப்படின்னா, ஒருவர் செய்த தவறு பார்த்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பலரையும் பாதிக்குது அப்படிங்கிறத இந்த அகலிகை படத்துல அவ்வளோ அழகா கவி சக்கரவர்த்தி சொல்லியிருப்பார். நன்றி.